ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போட்டு நடத்தி முடிச்சாங்க. அதுக்கான மார்க் ரெடியூஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல எலிஜிபிள் ஆயிட்டாங்க. ஸோ 2026 மார்ச் மாதம் இதுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணணும். பட் இருந்தாலுமே எலெக்ஷன் வருது, அதனால இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறத ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து பாஸ் பண்ண முடியும். மேபி நீங்கள் சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். அதனால சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட். நிறைய பேர் வந்து சிலபஸை பார்க்கறது கிடையாது, ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கறது கிடையாது, பேசிக் ஸ்கூல் புக்கை படிங்க அப்படின்னா அதையும் படிக்கிறது கிடையாது. இந்த நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு பொறுத்த மட்டும் 9 பாடம் இருக்கு. இந்த 9 பாடத்தில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 பாடத்தை தவிர மீதமுள்ள 7 பாடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு. டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக இருக்கு, அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போட்டு நடத்தி முடிச்சாங்க. அதுக்கான மார்க் ரெடியூஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல எலிஜிபிள் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அரசு பள்ளி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு ஆசிரியராக பதவியில் அமரணும் அப்படின்னா டெட் எக்ஸாம்ல தகுதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டும் டெட் எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டெட் எக்ஸாமில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான நீங்கள் டெட் பேப்பர் 1 எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு, அதே மாதிரி நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி இந்த 2 எக்ஸாமை இதே டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது 2026 மார்ச் மாதம் இதுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணணும். பட் இருந்தாலுமே எலெக்ஷன் வருது, அதனால இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறத ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து பாஸ் பண்ண முடியும். மேபி நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கவே இல்லை, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை, எலெக்ஷன் வருது, எந்த ஆச்சு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேவையே இல்லாமல் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு பொறுத்த மட்டும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கு. பட் இருந்தாலுமே எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் 2 எக்ஸாம் இருக்கு. இப்போ மார்னிங் செஷனை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்கு. 10 மணில இருந்து 1 மணி வரைக்குமே 150 வினாக்கள் இருக்கு. இந்த 150 வினாக்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. அதை நீங்க நல்லா சிலபஸை பேஸ் பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் செஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 1 மணிலிருந்து கரெக்டாக ஒரு 1/2 hour சம்திங் கொடுப்பாங்க. அந்த 1/2 hourல பார்த்தீங்க அப்படின்னா 30 வினாக்கள் இருக்கும் தகுதி தேர்வு. இந்த தகுதி தேர்வில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலிடேஷன் போகும். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் குரூப் 4க்கு படித்தேன், நான் பிஜி தெரபிக்கு படித்தேன், டெட் எக்ஸாமுக்கு படித்தேன், நான் தான் எல்லாம் தமிழில் வந்து ஈஸியாக எலிஜிபிள் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலக்கணத்தோட ஆணவத்தோட நீங்கள் படித்ததை கூட படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற முடியாது. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக பிஜி டெரிபி எக்ஸாமை இதை டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட 80,000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. இது வந்து ஒரு மோசமான சிச்சுவேஷன். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து நான் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும், நாமளாம் எப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சீன் போடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகுதி தேர்வில் எலிஜிபிள் கூட ஆகலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாராவது வரக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தகுதி தேர்வு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நமக்கு எலிஜிபிள் மார்க் மட்டும்தான் எலிஜிபிள் ஆகணும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முதன்மை தாள் பேப்பர் 150 அந்த வினாக்கள் அடங்கிய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் போகும். ஓகே, அப்போ தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை பேஸ் பண்ணி டெஸ்ட் காண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். அந்த
டெஸ்ட் ஷெட்யூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மஸ்ட்டு. ஓகே, அதே மாதிரி இந்த தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 10ஆம் புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குங்க. எந்த போர்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வினாவோ 3 வினாவோ 5 வினாவோ 10 வினாவோ +1 +2 சிறப்பு தமிழிலிருந்து கேட்டாங்க அப்படின்னா எதுவுமே கேட்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குமே வந்து படிக்க பாருங்க. நீங்கள் படிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சலாம் போக மாட்டீங்க. படிக்க பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஓகே, நம்ம அகாடமி சார்பாக 6 to 12th வரைக்கும் தமிழ் புக்கை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். படித்த எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டெர்பி, அதே மாதிரி டெட் எக்ஸாம், பிஓ எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு தேர்வில் தகுதியாக தான் இருக்காங்களே தவிர குறைஞ்சலாம் போகலை. ஓகே, அதே மாதிரி முதன்மை தாளை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 பாடம் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி. இப்போ இந்த 9 பாடத்துக்கான சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு பாடத்துக்குமே போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி சிலபஸ் தான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். அதனால சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டு. நிறைய பேர் வந்து சிலபஸை பார்க்குறது கிடையாது, ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்குறது கிடையாது, பேசிக் ஸ்கூல் புக்கை படிங்க அப்படின்னா அதையும் படிக்கிறது கிடையாது. நான் வந்து யூஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலில் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த ஒத்த காலில் லாஸ்ட் வரைக்கும் நிற்க வேண்டியதான், பாஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்படி இருக்கும்போது சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின், பேசிக் வந்து ஸ்கூல் புக்கு, இந்த பேசிக் ஸ்கூல் புக்கு, இந்த சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின், இந்த ரெண்டையுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும், கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்க தெரியும். ஓகே, இந்த 2 மஸ்ட்டு. 3வது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணல, ப்ரெஷராக அட்டெம்ப்ட் கொடுக்க வரீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை வந்து படிங்க. மேபி நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்டாப் ரூமில் உட்காந்துட்டோ, வீட்டில் உட்காந்துட்டோ, இல்லைனா வேற ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டோ ஒரு 1/2 hour முன்னாடியோ ஒரு 10 minutes முன்னாடியோ உட்காந்துட்டு அந்த லெசனை ரீட் பண்ணிட்டு கிளாஸில் போயிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. இது வந்து மேட்ரு கிடையாது. ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாஸ் ரூமை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்டூடெண்ட்டை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய பாசிபிள் இருக்கும். தவிர உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நியமன தேர்வை வந்து கிளியர் பண்ண உதவாது, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து உதவாது. இது வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் வந்து நான் அவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறேன், இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு ஆணவத்தோட தலக்கணத்தோட வந்து பேசிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காசுக்கும் ஒரு சல்லி பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. இதையுமே வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லெசன் என்ன டைட்டாக இருக்குது அது மட்டும் தெரியும். பட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு லெசனில் என்ன வாய்ப்பாடு இருக்குது, ஃபார்முலா இருக்குது, என்ன ஈக்குவேஷன் இருக்குது, நுணுக்கமான தகவல் என்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக பேசிக்கில் என்ன டேட்டா இருக்குது, உங்களுடைய பாடத்தில் என்ன தகவல் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். 9 பாடம் இருக்குது. 9 பாடத்துக்கான டீச்சர்ஸ் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கை நீங்கள் படிங்க. டெஸ்ட் வந்து மேபி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக ஸ்கூல் புக்கில் இருந்து ஒரு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் காண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ளஸ்ஸா மைனஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். ஓகே, அடுத்து 4வதாக பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி லெவல் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து படிக்க பாருங்க. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிட்டு சார் மார்க்கெட்டில் வந்து இந்த புக்கு கிடைக்கி, நான் இதை மட்டும் படித்தா போதுமா, இந்த புக்கு கிடைக்கி, நான் இதை மட்டும் படித்தா போதுமா, என்கிட்ட வந்து 2010 புத்தகம் இருக்குது, 2015 புத்தகம் இருக்குது, இதை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க. ஆக்சுவலாக வந்து போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். நீங்கள் 2002 பிஜி டெர்பி கொஸ்டின் எடுத்து பாருங்க, ஒரே லைனு கொஸ்டின், ஒரே லைனாக ஆன்சர் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள கொஸ்டின் எடுத்து பாருங்க, ஒரு கொஸ்டின் மட்டுமே ஒரு பேஜுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும். இப்போ வரக்கூடிய எக்ஸாம் நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் ஓரியன்டாக இப்போ என்ன டேட்டா இருக்குது அதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமே தவிர 2010 புக்கோ 2015 புக்கோ பார்த்தீங்க அப்படின்னா உதவாது. ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டினுக்கு வந்து அது வந்து உதவும். ஆனால் கிரிட்டிக்கல் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள ஒரு புத்தகம் மட்டும்தான், டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால பழசை நீங்கள் அடிப்படையாக படிச்சுக்கோங்க. புதுசு படிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ என்ன ரீசெண்ட் ட்ரெண்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இதுதான் வந்து மஸ்ட். அதே மாதிரி
நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, கை குழந்தை இருக்குது, நான் படிப்பேன் ஆனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய போட்டித் தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாலாம் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கொடுக்க முடியாது. ஈஸியாக வந்து நீங்கள் ப்ராப்பராக படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸு நீங்கள் படித்த தலைப்பில் இருந்து எப்படி வினாக்கள் கேட்கப்படுது அப்படின்னு தெரியுமே தவிர நீங்கள் ஜஸ்ட் புக் எடுத்து படிங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் பேர் அப்ளை பண்ணுறாங்க, அவங்களில் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள், ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், மூணாவது ஸ்கூல் புக் படிங்க, ஸ்கூல் புக்கில் இருந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நாலாவது பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி அண்ட் ரெஃபரன்ஸ் இந்த ரெண்டையுமே படிச்சுட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அஞ்சாவது தயவு செஞ்சு ஒரு மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். மாடல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட்டு, யூனிட்டை பேஸ் பண்ணி டாபிக் டெஸ்ட் வந்து பாருங்கள். இது வந்து மாடல். அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஒரிஜினல் எக்ஸாம் நீங்கள் எப்படி அட்டெம்ப்ட் கொடுப்பீங்களோ அப்ரோச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி 180 வினாக்கள் இருக்கும். 150 வினாக்கள் மேஜர், 30 வினாக்கள் தகுதி தேர்வு. அப்படி இருக்கும்போது 180 தேர்வுக்கான அந்த வினாக்களை எப்படி அப்ரோச் பண்ணீங்களோ அதே மாதிரி அப்ரோச் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் பேட்டர்னுமே உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். ஓகே, அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் மீடியம் படித்தா தான் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், தமிழ் மீடியம் படித்தா மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மித்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து தமிழ் மீடியம் படித்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் சரி, நீங்கள் ஒருபடியாக கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்திலும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், இங்கிலீஷ் மீடியத்திலும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பாயிண்ட் இஸ் எந்த மீடியம் படித்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட் பேஜுமே வந்து உங்களுக்கான மதிப்பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் வந்து மஸ்ட்டு. ஸோ இந்த நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு பொறுத்த மட்டும் 9 பாடம் இருக்குது. இந்த 9 பாடத்தில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 பாடத்தை தவிர மீதமுள்ள 7 பாடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் டெஸ்ட் எல்லாமே காண்டக்ட் பண்ணுவோம். சிலபஸை பேஸ் பண்ணி அழகு வாரியான மாதிரி தேர்வு பயிற்சி, சிலபஸை பேஸ் பண்ணி அழகு பயிற்சி பண்ணி அந்த அழகுல உள்ள தலைப்பு வாரியாக பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வு பயிற்சி, முழு மாதிரி தேர்வு பயிற்சி, அதே மாதிரி மாதிரி தேர்வு பயிற்சி, மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, யூனிட்டில் உள்ள டாபிக் டெஸ்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு தேர்வு முறைகள் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எலெக்ஷன் வருது, கவுண்டிங் வருது, எந்த ஆட்சி வரப்போகுது, எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டுக்கதையை நம்பியிருக்காம உண்மையிலுமே உங்களுக்கு பசி இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம அகாடமி சார்பாக 9 பாடத்துக்குமே வந்து அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேளுங்க. இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமை பற்றி நான் அடுத்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பேசுகிறேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. குறைந்த இடங்கள் மட்டுமே உள்ளது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பாடத்தில் தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே இணையும் போது மட்டும்தான் உங்களுக்கான சேர்க்கை வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, வேற டவுட்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து எப்போது வேண்டும்னாலும் வரட்டும், ஆனால் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் அரசு பள்ளி பட்டாதாரி ஆசிரியர். படிங்க, படித்தா மட்டும்தான் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்.